ஹல்லேலூயா. நாமெல்லாம் போதகர்களாக இங்கே வந்திருக்கிறோம். தேவன் நமக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் ஒரு 10லிருந்து ஒரு 15 நிமிடங்கள் அங்கே நம்ம ஆராதிக்க போகிறோம். அவர் ஆராதனைகளில் அவர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். சிறிய 15 நிமிடமாக ஆராதனை. ஹல்லேலூயா. 15 நிமிடம் ஆண்டு நாம் துதித்து ஆராதித்து அவர் நாம் தொழுது கொள்ள போகிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் நம்ம எழுந்திருந்து, எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க, கொஞ்சம் எழுந்திருந்து நம்ம ஆண்டவரை துதித்து நம்ம ஆராதிக்க போகிறோம். அவர் ஆராதனைகளில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். கொஞ்சம் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா உமக்கே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா உமக்கே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். அம்மா இயேசுவே உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். அப்பா உமக்கே ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவர்கிட்ட இந்த மதிய வேலையில ஆண்டவர்கிட்ட நம்ம கிருபை கேட்போமா? கிருபை இல்லாமல் ஒன்றும் நம்மளால செய்யவே முடியாது. அவர் கிருபை மாத்திரம்தான் நமக்கு தேவை. அவருடைய கிருபை மாத்திரமே தான் நமக்கு தேவை. அவருடைய கிருபை இல்லாம எங்களால வாழவே முடியாதப்பா. அவருடைய கிருபை இல்லாம எங்களால வாழவே முடியாதப்பா. அதை நாங்கள் நிற்பதும் இந்த கிருபை தான் ஆண்டவரே. நாங்கள் நிலைப்பதும் ஆண்டவரே உங்க கிருபை தான் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் ஆண்டு நம்ம துதிப்போமா? கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போமா? அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா, இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா, அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, என் கிருபை உனக்கு போதும், என் பலன் பூர்ணமாய் விளங்கும்
அவருடைய இந்த ஆராதனை வேல வேற எதுவுமே கேட்க தேவையில்லை. அவருடைய கிருபையை மாத்திரம் நம்ம கேட்க போகிறோம். அவருடைய கிருபை தான் நம்மளை நிலைநிற்போம். அவருடைய கிருபை தான் நம்மளை நிலைநிற்க செய்யும். அறிஞர்கள் பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் போகிற வழியை கர்த்தர் அறிவா. அந்த வழி சூழ்நிலைகள் வேற மாதிரியா இருக்கலாம், ஆனால் அதை மாற்றுகிற கிருபை உன்கிட்ட இருக்கின்ற வழியினால, அந்த கிருபையினால நீ எல்லாவற்றையும் வெல்வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 பரமா கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கிய உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கிய உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையை கொண்டாடுகிறோம். தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம். தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபை 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 கிருபை. கிருபையை எங்கள் மீது அளவில்லாமல் ஊற்றுகிறப்பா. ஆண்டவரே, அளவில்லாமல் ஊற்றுகிறப்பா. வந்திருக்கிற அருமையான ஊழியர்களுடைய மத்தியில உங்களுடைய கிருபையை ஊற்றுங்கப்பா. உங்களுடைய கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே. இந்த ஷெக்கீனா மகிமை கர்த்தர் ஊற்றுகிறாங்கப்பா. உடைந்த உள்ளத்தோடு வந்திருப்பாங்க ஆண்டவரே. எப்படி நான் ஊழியம் செய்வது, எப்படி நான் ஆத்துமாக்களை சந்திப்பது, ஒரு குறுதலான பாதையுடைய ஊழியத்துக்கு நடுவே இருக்கிறது. அந்த குறுதலான பாதையை உடைக்க எனக்குள்ள என்ன ஆயுதம் இருக்கிறது, எனக்குள்ள என்ன போராட்டம் இருக்கிறது, எனக்குள்ள என்ன தடை இருக்கிறது. அந்த குறுதலான பாதையை பார்த்து நீ பயப்படுகிறாயா, நீ பயப்படுகிறாயா? ஆண்டவர் வேற ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அந்த குறுதலான பாதையை காட்டிலும் உலகத்தில் இருக்கிற காட்டிலும் உலகத்தில் இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். உனக்கு அழைக்கப்பட்ட வாசலை தேவன் அவர் இங்கு கட்ட
அளவில்லாத கிருபைக்காக ஊழியர்களை அன்போடு ஒப்புக் கொடுக்கிறோம். நீதாமே கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.